பாமக உட்கட்சி விவகாரம் பத்தி டெய்லி ஒரு தகவல் வந்துட்டு தான் இருக்கு. நேத்து கூட பாமக நிறுவனர் ராமதாஸோட மனைவி மகன் அன்புமணிய அவரோட வீட்டுக்கு நேர்ல போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காங்க. டெய்லி அப்டேட் கொடுக்கிற கட்சியில இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இருக்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சமீபத்துல திண்டிவனத்துல நடந்த ராமதாஸ் தலைமையிலான செயற்குழு கூட்டத்துல பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. குறிப்பா கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துறவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ராமதாஸுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு தீர்மானம் போடப்பட்டுச்சு. மறைமுகமா அன்புமணிக்காக தான் இந்த தீர்மானம்னு பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி செயற்குழு கூட்டத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தைலாபுரத்துல நடந்த நிர்வாக குழு கூட்டத்துல பாமகவோட நிர்வாக குழுவில இருந்து அன்புமணியை நீக்கினாரு ராமதாஸ். சமரசத்துக்கான வாய்ப்பை உருவாக முடியாத இடத்துக்கு அப்பாவும் மகனும் போயிட்டதாகவும் இனி கட்சி 2ஆ பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் தோட்டத்து நிர்வாகிகள் பேசிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மகள் காந்திமதியை செயற்குழு மேடையில அமர வச்சு அசரடிச்சிருக்காரு ராமதாஸ். இதுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதையே இருக்கு. காந்திமதியோட 3வது மகன் பிரித்திவனுக்கு தான் அன்புமணியோட மூத்த மகள் சமுத்தியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. தம்பி தனக்கு சம்பந்தியா இருந்தாலும் குடும்பம் அரசியல்னு வந்துட்டா அப்பா ராமதாஸ விட்டு கொடுக்க மாட்டாங்களாம் காந்திமதி. அவங்களோட 2வது மகன் முகுந்தனை இளைஞரணி தலைவரா அறிவிச்ச போதுதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இதனால யாருக்கும் சங்கடம் வரக்கூடாதுன்னு முகுந்தனை பதவி விலக வச்சதும் காந்திமதி தானா. முகுந்தனை அன்புமணி கிட்ட நேரா பேச வச்சாங்களாம். அப்பவும் அவர் இறங்கி வரலையாம். தன்னோட தம்பி இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுக்கு சௌமியா தான் காரணம்னு காந்திமதி நம்புறாங்களாம். செயற்குழு கூட்டத்துக்கு முதல் நாள் நைட்டு தைலாபுரத்துல காரசாரமான விவாதமே நடந்துச்சாம். அதுல அன்புமணிய கட்சியை விட்டு நீக்கிறதுக்கே தீர்மானம் கொண்டு வர முடிவெடுத்தாராம் பெரியவர். ஆனா காந்திமதி உள்ள புகுந்து அவரை சமாதானம் செஞ்ச பிறகுதான் தன்னோட முடிவுல இருந்து பின்வாங்கினாராம். அன்புமணி ரொம்ப முதிர்ச்சி இல்லாம நடந்துக்கிறான், அவனுக்கு நீ பறிஞ்சு பேசுறியா? சௌமியா இருக்கிற இடத்துல நீ தான் இருந்திருக்கணும், பசுமை தாயகம் அமைப்புக்கு நீ தான் பொறுப்பேற்கணும், இப்பவாச்சும் என் பேச்ச கேளுன்னு கிட்டத்தட்ட அழுகிற நிலைமைக்கு போயிட்டாரா ராமதாஸ். காந்திமதியால அப்பாவோட கண்ணீரை பார்க்க முடியாம தான் மறுநாள் கூட்டத்துல கலந்துகிட்டாங்களாம். தைலாபுரமா பனையூரான்னு பார்த்துடலாம்ங்கிற முடிவுல தான் இருக்காராம் பெரியவர். பாமகவை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள்னு எல்லாரும் அன்புமணிக்கு தான் ஆதரவா இருக்காங்க. ஆனா வன்னியர் சமூகத்தோட ஆதரவு ராமதாஸுக்கு இருக்கிறதா கட்சியோட சீனியர்களும் டெல்லி ஆட்களும் நினைக்கிறாங்க. இதனால சமீபத்துல அன்புமணி டெல்லிக்கு போனப்ப கூட அமித்ஷாவையும் நட்டாவையும் சந்திக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா வன்னியர் சமூக ஆதரவு ராமதாஸ்கே இருக்கிற உளவுத்துறையோட ரிப்போர்ட்டை காட்டி நாளைக்கு உங்க கைக்கு கட்சியே வந்தாலும் வன்னியர் சமூக ஓட்டு கிடைக்குமான்னு கேட்டு அன்புமணிய அதிர வச்சுட்டாங்களாம். சரி, அதுதான் போச்சுன்னு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவும் அன்புமணி ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அவங்க குடும்ப பிரச்சனையில நாம தலையிட வேண்டாம்னு சொல்லி மீட்டிங்க்கு எடப்பாடி ஒத்துக்கலையாம். அப்பாவும் வழிக்கு வரல. டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா கதவுகளும் மூடினதுனால அன்புமணி உடைஞ்சு போயிருக்காராம். அப்பாவும் மகனும் கட்சிக்கு உரிமை கேட்டா தற்காலிகமா கட்சியோட சின்னம் முடங்கி போகும்னு 2 பேருக்குமே தெரியும். ஒருவேளை அப்படி நடந்தா மாத்தி ஏற்பாடா புதிய கட்சியை தொடங்கவும் முடிவு பண்ணிட்டாராம் அன்புமணி. அந்த கட்சிக்கு தமிழ்நாடு பாட்டாளி மக்கள் கட்சின்னு பெயர் வைக்கவும் முடிவு பண்ணிட்டாங்களாம். தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் தான் இருக்கிறதுனால தன்னோட அடுத்த கட்ட திட்டங்களை இன்னும் 1 மாசத்துக்குள்ள முடிவு செய்யணும்னு குறிக்கோளா இருக்காராம் அன்புமணி. ராமதாஸ் தன்னோட பெயரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால கடுப்புல இருக்கிற அன்புமணி தன்னை தனிச்சே அடையாளப்படுத்திக் கொள்ள முடிவுல இருக்காராம். அதனால புதிய கட்சி தொடங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தனிப்பட்ட 2 பேரோட ஈகோவால 1/4 நூற்றாண்டு கடந்த கட்சி கண் முன்னாடியே உடைஞ்சு விழுறத தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க பாமக தொண்டர்கள். அன்புமணியோட புதிய கட்சி பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.